ஏற்கனவே போன வருடம் விவோலேருந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த வருடம் வந்து விவோலேருந்து நெக்ஸ்ட் டியூல் டிஸ்பிளே அப்படிங்கிற எடிஷன் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. விவோலேருந்து நெக்ஸ்ட் டியூல் டிஸ்பிளே அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் ஸ்க்ரீன் பேக் சைட்லேயும் ஸ்க்ரீன் இருக்க போகுது. ஸோ முதல்ல ஃப்ரண்ட் சைடில் உள்ள டிஸ்பிளேலேருந்து பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து 6.39 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது 1080p ரெசல்யூஷன் ஒரு டிஸ்பிளே 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. 403 ppi டென்சிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடில் உள்ள ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அதனால் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக உங்கள் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் மூலமாக அன்லாக் பண்ண முடியும். பேக் சைடில் உள்ள டிஸ்பிளே பற்றி பேசும்போது இதில் வந்து ஒரு 5.49 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுவுமே 1080p ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளே. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்தவரை 16:9, அதாவது பழைய மாடலில் உள்ள ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பேசும்போது நமக்கு இதில் Qualcomm Snapdragon 845 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டோ கோர் ப்ராசர். இதில் 4 கோர்ஸ் வந்து 2.7 கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 630 GB கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லா விதமான ஹெவியான கேம்ஸும் ரன் ஆயிரும். PUBG மாதிரியான ஹெவியான கேம்ஸ் கூட உங்களுக்கு ஹை செட்டிங்ஸில் ஈஸியாக ரன் ஆயிரும். இந்த ஃபோனில் உள்ள ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை இந்த ஃபோன் ஒரே ஒரு வெர்ஷனில் வருது. 10 GB ரேம் வித் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கிடையாது. ஆனால் கேமரா பொறுத்தவரை நமக்கு ரியர் ஃபேசிங் கேமரா, அதாவது ஒரே ஒரு கேமரா மட்டும் தான் இந்த ஃபோனில் இருக்குது. செல்ஃபி கேமரா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபோன் ரியர் ஃபேசிங்கை பொறுத்தவரை 3 கேமரா இருக்குது. ஒன்று 12 MP கேமரா வித் f1.8 அபர்ச்சர். இதில் ஒரு 1.4 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4 ஆக்சிஸ் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோ கேப்சரிங் வந்து எந்த விதமான ஷேக்கினஸும் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டூயல் பிக்சல் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது கேமரா பொறுத்தவரை நமக்கு 2 MP கேமரா வித் f1.8 அபர்ச்சர். இது ஒரு டெப்த் சென்சாராக ஒர்க் பார்க்குது. அதனால் போர்ட்ரேட் மோட் மாதிரியான ஷார்ட்ஸ் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். மூணாவது கேமரா வந்து ஒரு TOF கேமரா வித் f1.3 அபர்ச்சர். இந்த TOF கேமரா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை உங்கள் ஃபேஸ் அன்லாக் மூலமாக, அதாவது முகத்து மூலமாக அன்லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த TOF கேமரா வந்து யூஸ் ஆகும். என்னென்னு கேட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் மூலமாக உங்கள் ஃபேஸ் வந்து அன்லாக் பண்ணுறதுக்காக இது உதவும். ஸோ மற்றபடி இந்த TOF கேமரா வேறு எதுக்குமே உதவாது. அதாவது ஒருவேளை ஃபேஸ் அன்லாக் அல்லது செல்ஃபி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோனை பேக் சைடில் திருப்பி தான் ஆகணும். ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனுக்கு வந்து உங்களுக்கு கேமரா கிடையாது. அதுவும் தேவையும் படாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பேக் சைடில் ஸ்க்ரீன் இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வீடியோ கேப்சரிங்கை பொறுத்தவரையும் 4K ரெசல்யூஷன் உள்ள ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் per செகண்ட்லையும் 1080p ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் per செகண்ட்லையும் கேப்சர் பண்ண முடியும். LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உள்ள பேட்டரியை பற்றி பேசும்போது 3500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 10 volt 2.25 ஆம்பியர் சார்ஜிங், அதாவது 22.5 வாட் சார்ஜிங் இருக்கிறதுனால ஓரளவு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். USB வெர்ஷனை பொறுத்தவரையும் Type-C 2.0 வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. OTG சப்போர்ட் இருக்குது. இது ரிவர்சிபிள் கனெக்டராக ஒர்க் ஆகும். ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 இருக்குது. மற்றபடி டூயல் பேண்ட் வைஃபை மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இதில் இருக்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் இதில் 32 bit ஆடியோ வந்து சப்போர்ட் ஆகும். இந்த ஃபோனில் உள்ள OS பொறுத்தவரையும் நமக்கு Android 9.0 பையில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் Fun Touch OS 4.5 இன்டர்ஃபேஸில் டாப்பில் ரன் ஆகிட்டு இருக்குது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் நமக்கு வந்து யூஎஸில் வந்து $720 சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 52,000 ரூபா வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. டிசம்பர் 29ஆம் தேதியிலேருந்து சைனாவில் வந்து சேலுக்கு வருது. கூடிய விரைவில் சைனாவை தவிர மற்ற ரீஜனுக்கும் வந்து இது வந்து வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை இந்த ஃபோன் வந்து இந்தியாவுக்கு சேல் வந்துச்சுன்னா இது பைலோ லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கு இருக்குது. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.